Hi guys, welcome to Mupalai Training Academy. So SI Ultimate la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசனிங் உளவியல் क्वेश्चंस தான். guys ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருங்க. ஏனா உளவியல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களை வந்து யோசிக்க வைக்கிறதே உளவியல் தான். சோ மார்க்குமே உங்களுக்கு எக்ஸாம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் கிட்ட எடுத்துட்டு போய்விடும். ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்கோரை வந்து ஹை பண்ணி விடுறது இந்த உளவியல் தான். ஸோ உளவியலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் எக்ஸாமுமே நல்லபடியாக போய் முடியும். ஜிஎஸ் வந்து கடல் மாதிரியான சிலபஸ், எது வரும் எது வராதுன்னே சொல்ல முடியாது. அதுக்காக நான் படிக்க வேணான்னு சொல்ல, அதை முக்கியமாக படிக்கணும். எஸ்ஐ அல்டிமேட்ல தொடரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா அதெல்லாம் தான் நாளைக்கு உங்களை யோசிக்க வைக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ உளவியல் வந்து நாங்கள் நடத்துறதை கவனிச்சிங்கனாலே போதும், உங்களால் ஓரளவுக்கு யோசிச்சு அந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு உளவியலில் நம்ம எஸ்ஐ அல்டிமேட் எல்லாமே கலந்து தான் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். ஸோ போலாமா? ரீசனிங் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் find the correctly matched pair of the following. பின்வருவனவற்றில் சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க, அது பக்கத்துல இருக்க விஷயத்துடைய தொடர்புடையதா இருக்கும் ஏதோ ஒரு வகையில. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தொடர்புடையது எதுவாக இருக்கும், இதுதான் சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனாலஜி டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்ப கொங்கணி என்பது கோவாவுடன் தொடர்புடையது என்றால் டோக்ரி என்பது எதனுடன் தொடர்புடையதுன்றதுதான் கேள்வி. அப்ப கொங்கணிக்கும் கோவாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கும் பொழுது சென்னை எக்ஸ்பிரஸ் படம் நம்ம பார்த்திருப்போம். சென்னை எக்ஸ்பிரஸ் விஜய் டிவிலே நிறைய தடவை போட்டிருப்பாங்களே. அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல தீபிகா படுகோன் வந்து சொல்லுவாங்க, அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு ஷாருக் கான் சார் கேட்கும்போது தீபிகா படுகோன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அவங்க பேசுறது கொங்கணி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொங்கணி என்பது ஒரு மொழி. அப்ப கொங்கணி என்பது எந்த இடத்தில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்றா கோவாவினுடைய பேசப்படக்கூடிய ஒரு மொழி. அப்ப நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கொங்கணி என்பது கோவாவில் பேசக்கூடிய ஒரு மொழி. இதே வகையில டோக்ரி என்ற மொழியை எங்க பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்ப டோக்ரி என்ற மொழி பேசப்படக்கூடிய இடம் எது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல வந்து பேசக்கூடிய ஒரு மொழி தான் டோக்ரி. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தெரிஞ்சதா? ரெண்டாவது क्वेश्चन 8ன்றத 66ன்னு எழுதிருக்காங்க. அப்ப என்னது 38ன்னு எழுதிருப்பாங்க. சோ 8 ஏன் அவங்க 66ன்னு எழுதணும்? இத ஃபர்ஸ்ட் யோசி. 8 ஏன் அவங்க 66ன்னு எழுதணும்? 66க்கு கிட்ட போனோம்னா 8 என்ன பண்ணா 66க்கு கிட்ட போகும்? சரி 8 ஸ்கொயர் பண்ணலாம். என்ன வரும்? 64. ஆனா அவங்க என்ன எழுதிருக்காங்க? 66. அப்ப 64ஓட என்னத்தை கூட்டிடுங்க? 2 கூட்டிடுங்க, 66. அப்ப 8 ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டினாதான் 66. சரி, அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதோட 2 கூட்டி இருந்தா நமக்கு 38 கிடைச்சிருக்கும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இதுல 2 கழி. 38ல 2 கழிச்சா 36. அப்ப 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் அந்த நம்பர் கிடைக்கும். 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6. அப்ப 6 ஸ்கொயர் பண்ணி 2 கூட்டி இருந்தா ஆன்சர் என்ன? 38. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது 6 6 6. அப்ப 6 தான் நம்பர் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்தது மூணாவது கேள்வி. ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, மேல இருக்கா கேள்வி. சோ ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க வைக்கிறேன் பாருங்க. கேள்வி என்ன? 64 8ஓட சம்பந்தப்பட்டிருக்கு. 289 இப்பதான் பார்த்தோம். 64 8ஓட சம்பந்தப்பட்டிருக்குன்னா 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாதான் என்ன? 8. அப்ப 289க்கு ஸ்கொயர் ரூட் எடு. 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 16 ஸ்கொயர் 256. அப்ப 289ன்றது 17னுடைய ஸ்கொயர். சோ ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் 17. அது மட்டும் இல்லாம 9ல முடியுதுனாலே அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ எய்தர் 3ல முடிஞ்சிருக்கலாம் அல்லது 7ல முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா 3 ஸ்கொயர்ன்றது 9, 7 ஸ்கொயர்ன்றது 49. சோ 9ல முடியுதுனாலே அதோட நம்பர் என்ன இருக்கணும்? 3 or 7. இங்க பாருங்க 7ல தான் முடிஞ்சிருக்கு, 17. ஓகேவா? இதெல்லாம் ஷார்ட்கட், அப்படியே பார்த்தோன்னே டக் டக்குன்னு போடுறதுக்கு. சோ fourth question, ஏதோ ஒரு லெட்டரை நீஸ்னு எழுதிருக்காங்க. அப்ப வேனிஷ்ன்றது எப்படி எழுதுவாங்க? சோ ECEIN இதை என்ன எழுதிருக்காங்க? NIECE. ஓகேவா? சோ NIECE அப்படியே தலைகீழா எழுதிருக்காங்க. அப்ப வேனிஷ் தலைகீழா எழுதுங்க பார்க்கலாம். வேனிஷ். சோ H இங்க வரணும், அடுத்தது S, அடுத்தது I, அடுத்தது N A V. அப்ப HSI NAV இது இருக்கு பாருங்க, C ஆப்ஷன். HSI NAV இருக்கா? சோ C ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபிஃப்த் क्वेश्चन, ஃப்ளவர் பெட்டல். என்னன்னு தெரியல, क्वेश्चन எல்லாம் ஒன்னு ஏறிட்டு இருக்கு. ஃப்ளவர்ன்றது எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? பெட்டல். அப்ப மலர்னா இதழ்கள், இதழ்கள் சேர்ந்ததுதான் மலர். அப்போ ஒரு பூன்றது வந்து சாதாரணமா பார்த்தோன்னே அது பூ, ஒவ்வொரு இதழா பிடிச்சுன்னா பூவே கிடையாது. அப்ப இதழ்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் மலர். அப்ப புக்குன்றது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்குன்றது வந்து பேஜஸ். எது? தமிழ்ல பக்கங்கள்லாம் சேர்ந்ததுதான் என்ன? ஒரு புத்தகம்.
அப்போ ஒரு 200 பக்கங்கள் சேர்ந்தால்தான் அது ஒரு புத்தகம், 50 பக்கங்கள் சேர்ந்தால்தான் அது ஒரு புத்தகம். அப்ப புத்தகங்கள் என்பது பக்கங்களால் செதுக்கப்பட்டது, செய்யப்பட்டது. ஓகேவா? 6வது கொஸ்டின் ஒரு இது கேட்டிருக்காங்க. In a class of 50 students, Raghu's rank is twice that of Amar. There are 10 students who have ranks worse than that of Raghu. Amar's rank in the classes. தமிழ்ல சொல்லிடலாமா? 50 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்காகும். ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்காகும். அப்ப யார் அதிகமான ரேங்க் யோசிங்க. 50 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, அது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்துமா. ஓகேவா? என்னது 50 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. அப்ப கிளாஸ்ல இருக்கிறது 50, இது கிளாஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த், மொத்த மாணவர்கள். இதுல ரகுன்ற ஒரு பையன் அமரின் தரத்தை விட 2 மடங்கு அப்படின்னா அமர் நல்லா எடுத்திருப்பானா ரகு நல்லா எடுத்திருப்பானா? என்ன சார் சொல்றீங்க, ரகு தானே மிச்சமா எடுத்திருக்கா, அப்ப ரகு தான் நல்லா எடுத்திருப்பான் அப்படின்னா தப்பு. ரேங்க்ன்றது 1வது ரேங்க் எடுத்தா தான் சந்தோஷப்படுவாங்க, 50வது ரேங்க் எடுத்தா சந்தோஷப்படுவாங்களா? 50 ரூபா சம்பாதிச்சு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க 1 ரூபாவை விட. ஆனா ரேங்க்ன்றது முன்னாடி போனாதான் சந்தோஷப்படுவாங்க. அப்ப ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்கு அப்படின்னா அமர் 1வது ரேங்க்னா, அமர் 1வது ரேங்க்னா ரகு எத்தனாவது ரேங்க்? 2வது ரேங்க். 2 மடங்கு. இவனுடைய ரேங்கை விட 2 மடங்கு. ஒண்ணுனா 2 மடங்குனா என்ன? 2ஆல பிரிக்கணும். 2 மடங்கு 2. அப்ப இவனே 4வது ரேங்க்னா இவன் 8வது ரேங்க். இவன் 8வது ரேங்க்னா இவன் 11வது ரேங்க். இவன் 16னா இவன் 32. அப்படியே 2 மடங்கு. புரியுதா சொல்றது? அப்ப ரகுவின் தரம் அமரின் தரத்தை விட 2 மடங்கு ஆகும்னா அப்படியே டபுள் த டைம் ஆஃப் த ரேங்க். சோ இப்போ நல்லா கவனி, இது தெரிஞ்சிச்சு. அப்ப கிளாஸ்ல மொத்தம் 50 பேரு, அதுல ரகுன்றவன் அமரை விட அப்படியே டபுள் மடங்கு. ரகுவை விட 10 மாணவர்கள் தரம் குறைவாக பெற்றிருந்தால், ரகுவை விட 10 மாணவர்கள் தரம் குறைவாக பெற்றிருந்தால், அப்ப கிளாஸ்லயே 50 பேரு, ரகுவை விட 10 பேர் ரேங்க் கம்மினா ரகு எத்தனாவது ரேங்க் இருப்பான்? இப்ப மொத்தமே 50, ரகுவை விட 10 பேர் ரேங்க் கம்மினா ரகு எத்தனாவது ரேங்க்? 40. அப்பதானே அவனை விட 10 பேர். 50ல 10 கழிச்சுடு, அப்ப ரகு ரேங்க் 40. ரகு ரேங்க் 40ஆ இருந்தா அமர் ரேங்க் எத்தனைமா? அமர் எத்தனாவதா இருப்பான்? ஏன்னா இவனை விட டபுள் மடங்கு தானே இவன். ஆமா தானே? அப்ப அமர் எத்தனாவதா இருப்பான்? 20. ஏன்னா இவன் 20ஆ இருந்தா தான் இவன் என்னதான் இருக்கணும்? 40. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்ன? அமரின் தரம் என்ன? சோ ஆன்சர் 20. ஓகேவா? அமரை ரகு என்பவன் அமரை விட 2 மடங்கு. சோ 2 மடங்கு இருக்காங்க. சோ வகுப்பில் 50 பேர் இருக்கிறார்கள், அதில் ரகுவை விட 10 பேர் ரேங்க் கம்மி. அப்ப 10 பேர் ரேங்க் கம்மினா 50ல -10 40. சோ இவனோட ரேங்க் என்னன்னு கேட்டாங்க. இவன் 40வது ரேங்க்னா இவன் 20வது ரேங்க் தான் இருக்கணும். அடுத்தது 7வது கேள்வி. உமர் ஒரு சந்திப்பிற்கு அரை மணி நேரம் முன்னதாக வந்திருந்தான். உமர் reached the place of meeting 30 minutes before time. ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்க்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, உமர் வந்து அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டாரு. ஓகே, ரொம்ப பங்க்சுவலா இருக்கிற ஆள் போல. சோ உமர் வந்து ரொம்ப பங்க்சுவலா இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டாரு. மீட்டிங் எப்ப நடக்குதுன்னு தெரியல, ஆனா அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டாரு. அரவிந்தோ அந்த சந்திப்பிற்கு, அந்த மீட்டிங்க்கு 45 நிமிடம் தாமதமாக வந்தான். அப்போ மீட்டிங் நடக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி, பிஃபோர் 30 மினிட்ஸ் வந்தவர் யாரு? உமர். மீட்டிங்க்கு 45 நிமிஷம் லேட், 45 மினிட்ஸ் லேட்டா வந்தவர் யாரு? அரவிந்த். அப்ப மீட்டிங் ஆரம்பிச்சு அரவிந்த் 45 நிமிஷம் லேட்டா வந்தான். உமர் மீட்டிங்க்கு முன்னாடி அரை மணி நேரம் வந்துட்டான். இப்ப வாங்க கதைக்கு வாங்க. அரவிந்த் வந்த அரை மணி நேரத்திற்கு பின்பு சந்திப்பு சரியாக 11 மணிக்கு நிறைவடைந்தது. அப்ப அரவிந்த் வந்து அரை மணி நேரம் கழிச்சு 11 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங் முடிஞ்ச டைம் தான் சொல்லியிருக்காங்க, ஆரம்பிச்ச டைம் சொல்லல. நல்லா லிசன் பண்ணுங்க. அரவிந்த் வந்து அரை மணி நேரம் கழிச்சு 11 மணிக்கு மீட்டிங் முடியுது. அப்ப அரவிந்த் வந்து அரை மணி நேரத்துல தான் என்ன டைம் ஆயிருக்கு? 11 மணி. அப்ப அரவிந்த் எப்போ வந்திருப்பான்? 10:30. ஆமா தானே? அரவிந்த் 10:30க்கு வந்திருந்தா அரை மணி நேரம் கழிச்சு தான் 11 மணி, அப்ப மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்ப அரவிந்த் வந்த டைம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 10:30. ஓகே. எனில் உமர் எத்தனை மணிக்கு சந்திப்பிற்கு வந்து, உமர் எப்போது சந்திப்பிற்கு வந்திருப்பான்னு கேட்கறாங்க. அப்ப இந்த டைமிங்க்கு நீ வரணும். அப்ப இதுல இருந்து பின்னாடி 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 வரணும். அப்ப 11 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அரவிந்த் வந்திருக்கான். அப்ப டைம் அரவிந்த் வந்தப்போ 10:30. இந்த அரவிந்தோ 45 நிமிஷம் மீட்டிங்க்கு லேட்டா வந்திருக்கான். அப்ப மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? 9:45. 9:45 தானே 45 நிமிஷம் கழிச்சு 10:30. அப்ப 9:45 ஆரம்பிச்ச மீட்டிங்க்கு 45 நிமிஷம் லேட்டா வந்தா அவன் 10:30க்கு வந்திருக்கான்.
இந்த மீட்டிங் 9:45. ஆனா அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆள் யார் வந்துட்டாரு? உமர். அப்போ 9:45 இருந்து அரை மணி நேரத்துக்கு கழிச்சா 9:15. அப்போ உமர் வந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9:15. எப்படி போடுறோம் பாத்தீங்க அந்த கொஸ்டின்? இவன்ல இருந்து இப்படி போகுது கதை, டைமிங் இங்க இருந்து இப்படி வருது. இதுதான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு நிறுத்தி நிதானமா. 8வது கேள்வி இங்கிலீஷ்ல வைக்கிறேன், தமிழ்லயும் பார்த்துக்கோங்க. ஒரு பூசாரி பக்தரிடம் கோவில் மணி சரியாக ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கும் ஒலிக்கும் எனவும், ஒரு கோயில்ல பெல் இருக்கு, அது எப்படி ஒலிக்குமா? ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்குமா? இதான் வந்து பூசாரி சொல்றாரு. அப்ப பூசாரி என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பக்தர் கிட்ட கோவில் மணி சரியாக ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கும் ஒலிக்கும். அப்ப 8 மணிக்கு மணி அடிச்சுச்சுன்னா அடுத்து எப்ப அடிக்கும்? 8:50. அதுக்கு அடுத்து எப்ப அடிக்கும்? 9:40. அதுக்கு அடுத்தது எப்ப அடிக்கும்? 10:30. ஓகேவா? இந்த மாதிரி 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை பெல் அடிக்கும். அதான் பூசாரி சொல்றாரு, ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கும் பெல் அடிக்கும் எனவும், கடைசி மணி 10 நிமிடத்துக்கு முன்பு அடித்ததாகவும். அப்ப லாஸ்ட் பெல் எப்ப அடிச்சுச்சுன்னா 10 நிமிஷம் ஆச்சு. கதை புரியுதா மேம்? பெல் வந்து கோயில்ல எப்ப அடிக்குமா? ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். கடைசி பெல் இப்பதாங்க 10 நிமிஷம் ஆச்சு அடிச்சு அப்படின்னு சொல்றாரு. கடைசி மணி அடிச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கு முன்பு அடித்ததாகவும், அடுத்த மணி 7:50 அடிக்கும். கடைசி மணி அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு, அடுத்த மணி எப்ப அடிக்குமா? 7:50. அப்போ இது 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிடம் எப்போ? கடைசி மணி அடிச்சு. அடுத்த மணி அடிக்கிறது 7:50. ஓகேவா? 7:50. இது 50மா? 7:50 என கூறுகிறார் எனில், பூசாரி எந்த நிமிடத்தில் இந்த தகவலை பக்தரிடம் கூறியிருப்பார்? பக்தர் கிட்ட எப்ப கூறியிருப்பார்? இதுதான் நம்மள கேட்டிருக்கிறது. மணி எப்ப அடிச்சாங்கன்னு கேட்கல, பக்தர் இடத்துல இந்த தகவல் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க பாரு, அது எந்த டைம்ல நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப 7:50க்கு அடுத்த மணி அடிக்கும்னு சொன்னாங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி மணி எப்ப அடிச்சிருக்கோம்? சரியா 7 மணிக்கு அடிச்சிருக்கோம். ஆமாவா? ஏன்னா பெல் ஒரு 50 நிமிஷத்துக்கும் அடிக்கும். அப்ப 7:50க்கு அடுத்த பெல் அடிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி பெல் எப்ப அடிச்சிருக்கோம்? 7. அந்த கடைசி பெல் அடிச்சு எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு பூசாரி சொல்லியிருந்தாரு? 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாரு. ஆமாவா? அப்ப 7 மணிக்கு அடிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் இந்த டயலாக் ஓடிட்டு இருக்குது. அப்ப அவங்க 2 பேரும் பேசின டைம் என்ன? 7:10. புரியுதா சொல்றது? அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஒரு பெல் 50 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கும். கடைசி மணி அடிச்சு 10 நிமிஷம் ஆகுது. அடுத்த மணி 7:50 அடிக்கும்னா, அடுத்த மணி 7:50னா இதுக்கு முன்னாடி மணி 7 மணிக்கு அடிச்சிருக்கோம். அப்ப கடைசி பெல் அடிச்சு 10 நிமிஷம் ஆகுதுன்னு தானே பேசியிருக்காங்க. அப்ப 7 மணி ஆகி 10 நிமிஷத்துல தான் இந்த டயலாக் பேசியிருக்காங்க பூசாரியும் பக்தரும். அப்ப மணி எத்தனை? 7:10. அடுத்தது 9வது கொஸ்டின். ஒரு வரியில் scream, you scream, we all scream for ice cream உள்ள வார்த்தைகளை ஆங்கில வரிசைப்படி அமைத்தால் எந்த வார்த்தை 6வதாக வரும்? இதில் உள்ள வார்த்தைகள் என்ன பண்ணோம்? இங்கிலீஷ் டிக்ஷனரியில இருக்க மாதிரி அடிக்கணும். இங்கிலீஷ் டிக்ஷனரியில எதுமா முதல்ல வரும்? ஆல். ஏல தொடங்குற வார்த்தை தானே முதல்ல வரும் இங்கிலீஷ் டிக்ஷனரியில. அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆல். ரெண்டாவது வார்த்தை ஆல் அடிச்சிடுங்க. இன்னொரு முறை பார்க்க போறீங்க. ரெண்டாவது வார்த்தை எது வரும்? கிரீம். இங்க இருக்கு பாரு, சி கிரீம். சார் மூணாவது வார்த்தையும் கிரீம் தானே, இன்னொரு கிரீம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உதப்பேன். கிரீமை எத்தனை தடவை கேட்டாலும் டிக்ஷனரியில் ஒரு முறை தான் கொடுத்துருப்பான், 2 தடவையா கொடுத்துருப்பான். 10 தடவை கிரீம் வருதுன்னு 10 முறை கொடுத்துருப்பான் கிரீம் கிரீம் கிரீம்னு. ஸோ கிரீம்னா 2 தடவை தான். அப்போ அது ரெண்டுமே ஒரே ஷாட்ல அடிஞ்சிடும். அப்போ ரெண்டாவது வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சது கிரீம். நம்மள கேட்டது 6வது வார்த்தை. அப்போ மூணாவது வார்த்தை எது வரும்? சரி, எஃப் 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 ஃபார். அப்போ மூணாவது வார்த்தை ஃபார். நாலாவது வார்த்தை எது வரும்? ஜிஹெச்ஐ. இஸ் ஐஸ் 2 இருக்கு. நாலாவது வார்த்தை ஐஸ் வரும். ஏன்னா ஐக்கு அடுத்த லெட்டர் தான் பார்க்கணும். சி முதல்ல வருமா எஸ் முதல்ல வருமா? சி தான் முதல்ல வரும், அதனால ஐஸ். ஐஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது தான் எது வரும்? இஸ். இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கேள்விக்கான நேரம் வந்துருச்சு. 6வது வார்த்தை எது வரும்னு கேட்டிருக்காங்க. யூவா ஸ்கிரீமா வியா ஸ்கிரீமானா ஸ்கிரீம். எஸ் தான் அடுத்தது வரும். ஸோ ஸ்கிரீம். So answer option is C, scream. ஓகேவா? அப்ப ஸ்கிரீம் வார்த்தை தான் 6வதா வரும். 10வது கேள்வி. ஆங்கில வார்த்தைகளில் ஏவில் தொடங்கி ஒன்று விட்டு ஒன்றாக சிறிய எழுத்தாக மாற்றினால், ஆங்கில வார்த்தைகளில் ஏவில் தொடங்கி ஒன்று விட்டு ஒன்றா சிறிதா மாற்றணும். அப்ப ஏ சிறுசா எழுதணும், பி பெருசா எழுதணும், சி சிறுசா எழுதணும், டி கேபிட்டல், இ சிறுசா எழுதணும், எஃப் கேபிட்டல், ஜி சிறுசா எழுதணும், ஹெச் கேபிட்டல், ஐ சிறுசா எழுதணும், ஜே கேபிட்டல். அப்ப பாருங்களேன், இந்த மாதிரி எழுதணும். இதெல்லாம் எழுதிட்டு இருந்தா எக்ஸாம்ல டைம் ஆகும்ல. அப்ப நமக்கு இதுல என்ன புரியுதுன்னா, ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை சிறியதாக எழுதணும், அது ஏவில தொடங்கி.
அப்ப ஒற்றைப்படை எண் வரக்கூடியது எல்லாமே சின்ன லெட்டர், இரட்டைப்படை எண் வரக்கூடியது எல்லாமே பெரிய லெட்டர். ஏன்னா பி 2வது லெட்டர், டி 4வது லெட்டர், எஃப் 6வது லெட்டர், எச் 8வது லெட்டர், ஜே 10வது லெட்டர். சோ இவங்க எல்லாம் பெரிய லெட்டர். 1 3 5 7 9 வரவங்கள சின்ன லெட்டர். அப்ப நமக்கு இந்த மார்வெலஸ்ன்ற வார்த்தை எப்படி எழுதுவீங்கன்றதுதான் கேள்வி. மார்வெலஸ். அப்ப நம்ம பார்க்கும்போது எம் எத்தனாவது லெட்டர்? 13வது லெட்டர். அப்ப 13னா சின்னது, ஏன்னா அது ஒற்றைப்படை எண். ஏ எத்தனாவது லெட்டர்? 1வது லெட்டர். அப்ப 14 என்னது? சின்னது. ஏவும் சின்னது. அப்ப எம் ஏன்னு சின்னதுல ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், முடிச்சுட்டு போயிடு. அப்ப டி இல்ல, சி இல்ல, ஏ இல்ல, முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம எழுதிட்டு இருக்கலாம். நல்லா புரிஞ்சுச்சா? ஓகேவா? அடுத்தது 11வது கொஸ்டின். கடிகாரங்களில் உள்ள எண்களை மாற்றி AEIOU என்று எழுதினால் 1A 2E 3I 4O 5U மீண்டும் அப்படியே தொடர வேண்டும். பின் 9:30 மணியின் போது பெரிய முள் எங்க இருக்கும் கேக்குறாங்க. So in each of the 12 digits on your watch is replaced by English vowels AEIOU in sequence 1 by A 2 by E and so on and so forth. So the minute hand will be at which vowel at 9:30 AM அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? So first கடிகாரம் வரைஞ்சுக்கோ, கடிகாரத்தை வரைஞ்சுக்கோ. வரைஞ்சிட்டு AEIOU என்று எழுத சொல்கிறார்கள். எதுக்கு பதில்? 1ல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப 1 இருக்க வேண்டிய இடத்துல A, அடுத்தது 2E, அடுத்தது I, அடுத்தது O, அடுத்தது U, திருப்பி A E I O U, திருப்பி A, திருப்பியும் E. அப்போ நம்பருக்கு பதில் AE போட்டேன். இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12. அப்ப காலை 9:30 மணியின் போது பெரிய முள் எங்க இருக்கும் கேக்குறாங்க. மினிட் அண்ட் 9:30 மணி அப்படின்னா சின்ன முள் 9 ஆண்டியும் பெரிய முள் இதாண்டியும் இருக்கணும், 6 ஆண்டியும் இருக்கணும். அப்ப எந்த வவல்ஸ்க்கு நேரா இருக்கும்? ஏ. சோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ ஆப்ஷன்ல இருக்கு. 12வது கேள்வி. பின்வரும் 5 கேள்விகள் ஒரு முறையில் குறியிடப்பட்டுள்ளது, அது எது என்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கண்டுபிடிப்போம். கோடிங் டீகோடிங்மா. இப்ப ஹாப்பி என்ன எழுதிருக்காங்க? IBQQZ. YZ ன்னு எழுதணும்னாலே ஒரு லெட்டர் கூட்டி இருக்கான். PQ ஒரு லெட்டர் கூட்டி, PQ ஒரு லெட்டர் கூட்டி, AB ஒரு லெட்டர், HI ஒரு லெட்டர், எல்லாமே ஒரு லெட்டர் கூட்டி இருக்காங்க. அப்ப சாரோ, சாரோ ஒரு லெட்டர் கூட்டி, T P S S P X, TPSSPX. So answer is C option. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலயுமே +1 லெட்டர்ஸ். அப்ப இங்க என்ன பண்ணிட்டேன்? +1 போட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்தது 13வது கேள்வி. மங்கின்றதை XDJMNL ன்னு எழுதிருக்காங்க. அப்ப மங்கி என்ன எழுதிருக்காங்க? XDJMNL. சோ இப்போ எத்தனை லெட்டர் சார் கூட்டிருக்காங்கன்னா M X ன்னு மாத்துறதுக்கு M எங்கேயோ இருக்கு. M 13வது லெட்டர், X வந்து 24வது லெட்டர். 11 லெட்டரையா கூட்டி எழுதிருப்பான்? இல்ல. சரி, எங்கெங்கயோ யார் யாரோ இருக்காங்க. எனக்கு இப்படி எழுதும் போது வேற ஒரு மாதிரியும் பார்க்கலாம். மங்கி இதை என்ன எழுதிருக்காங்க? XDJMNL. சோ நேரா பார்க்கும்போது எத்தனை லெட்டர் கூட்டியோ அல்லது எத்தனை லெட்டர் கழிச்சோ எழுதுனாங்கன்னு உனக்கு ஒரு ஐடியா வரல அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி பாரு. இப்போ Y-க்கு கிட்ட இருக்க லெட்டர் X -1. அப்ப கடைசி லெட்டர்ல இருந்து ஒரு லெட்டர் கழிச்சு அதை முதல்ல எழுதிருக்காங்க. E-க்கு அடுத்த லெட்டர் -1 D, K-வுக்கு -1 J, N-க்கு -1 M, O-வுக்கு -1 N, M-க்கு -1 L. அதாவது -1 பண்ணி அப்படியே தலைகீழா எழுதிருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் டைகர் தலைகீழா எழுது. R-ல இருந்து -1 பண்ணா Q, Q-ல ஆரம்பிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. B-யும் கிடையாது, C-யும் கிடையாது. அப்ப D-யா A-வா? சோ இப்பதான் உட்கார்ந்து நீங்க யோசிக்கணும். இதுல பாருங்களேன், செகண்ட் லெட்டர் சேம் தான், D தான். அப்ப அதை அப்படியே போட்டுக்கோ. 3வது லெட்டர் மாறுது, அந்த 3வது லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப G-ல இருந்து -1 பண்ணு, F. சோ F வரக்கூடிய D ஆப்ஷன் தான் ரைட், A ஆப்ஷன் தப்பு. முடிவு பண்ணிட்டு போயிடுங்க, தேவையில்லாம எல்லாத்தையும் கண்டுபிடிக்காதீங்க. 14வது क्वेश्चन, இது உங்க எக்ஸாம் क्वेश्चनேமா. ஒரு எக்ஸாம்ல உங்க போர்ட்லயே கேட்டிருந்தாங்க. டேஷ் அப்படின்றது 21845 ன்னு இருந்துச்சுன்னா ஷேட் அப்படின்றது எந்த மாதிரி எழுதுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ S-க்கு நேரா 8 இருக்கு. அப்ப S-க்கு நேரா நீ என்ன பண்ணணும்? 8. H-க்கு நேரா 4, H-க்கு நேரா 4, A நேரா 1, A நேரா 1, D 2,
2 இ 5 5. அப்ப 8 4 1 2 5 8 4 1 2 5 ஏ ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது 15வது கேள்வி. அட்டுன்றது 20னும் பேட்ன்றது 40னும் கேட்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அட்டு 20னா எப்படி எழுதி இருக்கலாம்? ஏ வந்து 1வது லெட்டர், டி 20வது லெட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா கூட 21 தானே. அப்ப அவங்க கூட்டல என்ன பண்ணிருக்காங்க? பெருக்கி இருக்காங்க. ஏ 1 இது 20 ஓர் 20 20. அப்ப பேட் 2 1 20 2 1 2 2 20 40. அப்ப மல்டிப்ளை தான் பண்ணிருக்காங்க. அப்ப கேட் 3 1 20 3 1 1 3 20 60. So answer option B. அடுத்தது 16வது क्वेश्चन. சைக்காலஜி, சோசியாலஜி, பிலாசபிஸ். அப்ப நம்ம பிலாசபிஸ்ன்ற வார்த்தையே பாருங்க. பிலாசபிஸ் பிலாசபிஸ் நேர் நேரா இருக்கிறது எடுத்து எழுத வேண்டியதான். பிஹெச் இங்க இருக்கா? பிஹெச் பினா என்னது? 9. ஹெச்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 2. அடுத்தது ஐ ஐ இங்க இருக்கு பாரு, சோஷியாலஜி 4வது லெட்டர் 0. அடுத்தது எல் பின்னாடி வந்து 4 5. அடுத்தது ஓ 1 இங்கேயும் ஒரு 1. எஸ்னா என்னமா? 8. பினா அகைன் ஒரு 9. ஹெச்னா அகைன் ஒரு 2. ஐனா அகைன் ஒரு 0. இ இல்ல, எஸ் வந்து 8. இப்ப பாருங்க 4 ஆப்ஷனுமே பாருங்களேன் இதே தான் இருக்குது. எல்லா நம்பருமே அதே தான். 4 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே அதே. கரெக்டா? 4 ஆப்ஷன்லயுமே இந்த நம்பர் இருக்கு. எதெல்லாம் ஆப்ஷனு? இந்த நடுவுல இருக்கு பாரு, இந்த இ ஆண்ட, அந்த இ ஆண்ட இருக்கிற நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. கரெக்டா? ஏன்னா இ கேள்வியில இல்ல எங்கேயுமே. சோசியாலஜிலையும் இ இல்ல, சைக்காலஜிலையும் இ இல்ல. சார் கொடுக்கவே இல்லைன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளியே போட சொல்லுங்க, நான் வெளியே போய் கிரேஸ் மார்க் வாங்க, எனக்கு தெரியும், நான் யார் தெரியும்ல அப்படின்வீங்க. யோசிக்கணும், மூளை யோசிக்கிறதுக்கு தான் அவங்க 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. உன்னால கண்டே பிடிக்க முடியாதுன்னா தகவல் போதவில்லை cannot be determined ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அதை வைக்கல. வைக்காத போது அப்ப இதுலதான் ஒரு ஆப்ஷனை ஃபைனல் பண்ற அளவுக்கு உனக்கு யோசிக்க சொல்றாங்க. அதை யோசி. இப்போ இ இருக்க வேண்டிய இடத்துல எல்லா क्वेश्चनல எது இருக்கு பாரு. ஏ ஆப்ஷன்ல எது இருக்கு? இ இருக்க வேண்டிய இடத்துல 8. 8 ஆல்ரெடி எஸ்க்கு குறியிட்டு இருக்கும். அப்ப மறுபடியும் 8 தூக்கி போய் ஈக்கு போடுவோமா? பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான் அந்த வேலையை. அப்ப இது தப்பு. 8 ஆல்ரெடி எஸ்க்கு போட்டுட்டு இருக்கிறதுனால. இங்க ஆப்ஷன்ல பாருங்க, இ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 5. 5 ஆல்ரெடி எதுக்கு போட்டோம்? எல்லுக்கு போட்டோம். அப்ப இதுவும் ஆப்ஷன் கிடையாது. இங்க பாருங்க 7, இங்க பாருங்க 6. 7 6 7 பாருங்க ஆல்ரெடி ஜிக்கு போட்டுட்டு இருக்கீங்க 7ன்னு. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல 6 தான் இருக்கணும். அப்ப ஈனா என்னது? 6. சோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். டி ஆப்ஷன் இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. 17வது क्वेश्चन வாங்க. ஒரு பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் வரிசையில் நிற்கின்றனர். ஒரு வரிசையில் 5 9 அல்லது 10 மாணவர்கள் என்றால் பள்ளியில் குறைந்தபட்சம் எத்தனை மாணவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 5 9 10. அதாவது ஒரு பள்ளியில மாணவர்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். இவங்க வந்து எவ்வளவு மாணவர்கள்னு குறிப்பிடல. ஆனா ஃபைனலா கேள்வியில கேட்டிருக்கிறது குறைந்தபட்சம் எவ்வளவு மாணவர்கள் இருப்பார்கள் அப்படின்னா அதிகபட்சமாகவும் இருக்கலாம். அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இது ஒரு கணக்கு வந்து ஒரு எஸ்டிமேஷன், இமேஜின் பண்ணி போடுற ஒரு கணக்கு தான். இப்போ ஒரு பள்ளியில 5 பேர், ஒரு வரிசைனா 5 பேரா நிக்கலாம். இல்லைன்னா 9 9 அந்த வரிசையில் எத்தனை பேர் நிக்கலாம்? 5 நிக்கலாம். இல்லைன்னா எத்தனை நிக்கலாம்? 9 9 நிக்கலாம். இல்லைன்னா எத்தனை பேர் நிக்கலாம்? 10 10 நிக்கலாம். இந்த மாதிரி நிக்க வைக்கும் போது 5 நிக்க வைக்கணும், இல்ல 9 9 நிக்க வைக்கணும், இல்ல 10 10 நிக்கணும். இப்படி நிக்க வைக்கும் போது என்ன ஆகக்கூடாது? மீறவே கூடாது. எனக்கு பசங்க எக்ஸ்ட்ராவே வரக்கூடாது. கரெக்டா நிக்கணும். 5 பேர் நின்னாலும் எக்ஸ்ட்ரா பசங்க வரக்கூடாது. 9 பேர் நின்னாலும் எக்ஸ்ட்ரா பசங்க வரக்கூடாது. 10 பேர் நின்னாலும் எக்ஸ்ட்ரா பசங்க வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? சோ எல்சிஎம் 5வது வாய்ப்பாடு. இது 1 முறை, இது 2 முறை, இது 9 முறை. அடுத்தது 9வது வாய்ப்பாடுல 1 1 2. அப்படியே பெருக்க வேண்டியது. I 9 45
45 2 பெருக்குனீங்கன்னா 90. அப்ப பள்ளியில் உள்ள குறைந்தபட்ச மாணவர்களின் எண்ணிக்கை 90 பேர். அப்ப 90 பேர் இருந்தா இந்த கண்டிஷன் நிக்க வைக்கிறாங்க. 5 நிக்க வச்சாலும் எக்ஸ்ட்ரா எனக்கு மாணவர்கள் வர மாட்டாங்க. 9 நிக்க வச்சாலும் எக்ஸ்ட்ரா எனக்கு மாணவர்கள் வர மாட்டாங்க. 10 பேர் நிக்க வச்சாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா மாணவர்கள் வர மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது 6 bells commence tolling together and toll of the intervals 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 1 hour how many times do they toll together? 6 மணிகள் ஒவ்வொன்றும் 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளியில் ஒன்றாக அடிக்கும் எனில் 1 மணி நேரத்தில் எத்தனை முறை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அடிக்கும்? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 2, 4, 6 அதாவது வந்து 2 செகண்ட் ஒரு பெல் அடிச்சிடும். 4 செகண்ட் ஒரு பெல் அடிக்கும். 6 செகண்ட் ஒரு பெல் அடிக்கும். அப்போ செகண்ட்ஸ் இங்க பேசுறது மினிட்ஸ் கிடையாது, செகண்ட்ஸ். சோ 2 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும், 4 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும், 6 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும், 8 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும், 10 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும், 12 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும். சோ எல்லாமும் சேர்ந்து ஒரு நேரத்துல கண்டிப்பா அடிக்கத்தான் செய்யும். அது முதல்ல எத்தனை நிமிஷத்துல அடிக்கும்ன்றதை கண்டுபிடிக்கணும்னா அகைன் இந்த மாதிரி ஒரு மணி வச்சு ஒரு क्वेश्चन வருதுனாலும் எல்சிஎம் தான். கொடுக்கப்பட்ட எண்களுக்கு எல்சிஎம் 2, 4, 6, 8, 10, 12. சோ எல்லாமே ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வரும். ரெண்டாவது வாய்ப்பாடு ஒரு முறை, 2 முறை, 3, 4, 5, 6. அகைன் 2 டேபிள் 1, 1, 3, 2, 5, 3. ஸோ 3 டேபிள் போட்டுடலாம். 1 இங்கேயும் 1, இங்கே 5, இங்கே 2. ஸோ அகைன் 2 டேபிள் 1, 1, 1, 1, 5, 1. இப்போ பெருக்கலாமா? 2 2 சார் 4, 4 3 சார் 12, 12 2 சார் 24, லாஸ்ட்டாக 24 into 5, 4 5 சார் 20, 2 5 சார் 10, 120. அப்போ இந்த நம்பருடைய எல்சிஎம் என்ன வந்துச்சு? 120. அப்ப 120 செகண்ட். ஏன்னா இங்க செகண்ட்ஸ் பத்தி தானே பேசுறாங்க, வினாடிகள் பத்தி தானே. அப்ப 120 வினாடிகளில் எல்லா மணியும் ஒன்றாக அடிக்கும். 120 வினாடினா என்னமா? ஒரு 60 வினாடிகள் சேர்ந்தது 1 நிமிஷம். அப்ப 120 வினாடிகள் சேர்ந்தது 2 நிமிஷம். அப்ப ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் எல்லா பெல்லும் ஒண்ணா அடிக்கும். ஃபர்ஸ்ட் தடவை அடிச்சு முடிச்ச உடனே திருப்பி 2 செகண்ட் 4 செகண்ட்ல அடிச்சுனே தான் வரும். ஆனா 2 நிமிஷம் வரும்போது எல்லா பெல்லும் ஒண்ணா அடிக்கும். 4வது நிமிஷத்துல எல்லாம் ஒண்ணா அடிக்கும். 6வது நிமிஷத்துல எல்லாம் ஒண்ணா அடிக்கும். 8வது நிமிஷத்துல எல்லாம் ஒண்ணா அடிக்கும். 10வது நிமிஷத்துல எல்லாம் ஒண்ணா அடிக்கும். சோ இந்த மாதிரி ஒண்ணா அடிச்சா 1 மணி நேரத்துல எத்தனை முறை அடிக்கும்னா 1 மணி நேரத்துல பாதி 30 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. என்ன சார் சொல்றீங்க? எல்லாமே 2 நிமிஷம் 4 நிமிஷம் 8 6 இந்த மாதிரி தான் சார் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த மாதிரி போட்டா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்கு சார். 60ல பாதி 30 நிமிஷம் அப்போ ஒன்னா தான் சார் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா ஆரம்பத்துல ஒரு மணி அடிச்சது பார், அதுதான் உனக்கு அடிச்ச மணி அடித்து விட்டது. மணி அடித்து விட்டதுன்ற மாதிரி அந்த ஆரம்பத்துல அடிச்ச மணி தான் உனக்கு ஆப்பு மணி. எல்லாரும் அந்த கணக்கு எடுக்க மறந்துடுவீங்க. இப்போ 1 மணி நேரத்தினுடைய ஸ்டார்டிங்ல ஒரு மணி அடிப்பாங்களா? எல்லா பெல்லும் ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். 1 மணி நேரத்துல ஸ்டார்டிங்ல எல்லா பெல்லும் ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது தான் 2வது நிமிஷம், அதுக்கு அடுத்தது 4, அதுக்கு அடுத்தது 6வது. நீங்க இங்க இருந்து மட்டும் தான் கணக்கு எடுக்கிறீங்க. இந்த முதல்ல ஒன்னா சேர்ந்து வச்சுட்டு பாரு, அது எடுக்கவே இல்லை. அதை எடுக்கணும். அப்ப எத்தனை முறை? 31 முறை +1. ஓகேவா? சோ 19வது கேள்வி. சுகிராம் தனது தோட்டத்தில் 1576 ஆரஞ்சு மரங்களை நட நினைக்கிறார். எத்தனை மரங்களை ஒரு வரிசையில் நடுகிறாரோ அதை போலவே எண்ணிக்கை அமைய வேண்டும் என நினைக்கிறார் எனில் மொத்தம் வரிசைகள் எத்தனை? அப்ப சுகிராமன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய தோட்டத்துல எத்தனை மரத்தை நட நினைக்கிறாரு? 15376. நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். 15376 ஆரஞ்சு மரத்தை நட நினைக்கிறார். அப்படின்னா ஒரு வரிசையில எவ்வளவு நடுறாரோ அதே மாதிரிதான் மரங்கள் இருக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னா எல்லாமே சம வரிசை சம அளவு, அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி வரணும். ஒரு வரிசையில் 24 மரம் நட்டாருன்னு வச்சுக்கோ, அதேதான் 24 வரிசையா இருக்கணும்னு சொல்றாரு. புரியுதா சொல்றது? அப்போ வரிசையும் நெடுவரிசை ரோவும் காலமும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஸ்கொயரா இருக்கணும். அப்போ இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வருதோ அதுதான். அப்ப 15376க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கண்டிப்பா 2 இலக்க எண்கள் தான். 6ல தானே முடியுது. 6ல முடியுறதுனால இங்க கடைசி நம்பர் ஒன்னு 4 வரலாம், இல்ல 6 வரலாம். ஏன்னா 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. அப்ப ரெண்டுமே எதுல தான் முடியுது? 6ல தான் முடியுது. அப்ப இந்த ஸ்கொயர் ஒன்னு 4 ஸ்கொயரா இருக்கலாம், இல்ல 6 ஸ்கொயரா இருக்கலாம். முடியல. இந்த முன்னாடி டிஜிட்டை கண்டுபிடிக்கணும்னா பக்கத்துல இருக்க 2 டிஜிட் எனக்கு தேவையில்லை.
பக்கத்தில் இருக்க 2 டிஜிட் எனக்கு தேவையில்லை. இந்த 15 பக்கத்தில் இருக்க 1 டிஜிட் எனக்கு தேவையில்லை. கியூப் நான் தான் 2 அடிப்போம். 15 3 இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். 15 3 அப்படியே இருக்கட்டும். 1 டிஜிட் தான் அடிக்கணும், பக்கத்தில் 1 டிஜிட் மட்டும் தான் அடிக்கணும். ஸ்கொயர் ரூட்னா 15 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 153ன்ற நம்பர் எந்த 2 ஸ்கொயருக்குள்ள வரும்னா 12 ஸ்கொயருக்குள்ளேயும் 13 ஸ்கொயருக்குள்ளேயும் வரும். ஏன்னா 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169. இது ரெண்டுத்துக்குள்ள தானே 153 வரும். அப்போ இதுல சின்ன நம்பர் எது? 12. அப்போ முன்னாடி நம்பர் வந்து 12. அப்போ இந்த ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒன்னு 124 வரலாம், இல்லைன்னா 126 வரலாம். ஆப்ஷன்ல எது இருக்கு? 124 தான் இருக்கு. போட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு நான் வந்து முப்படை சேனல்லே ஷார்ட்கட் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஒரு முறை பாருங்க. ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் முப்படைனே தட்டுங்க வரும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. 1681 question mark plus 28 is equal to 1681. ஸோ முதல்ல 1681க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அதோட 28 மைனஸ் பண்ணி இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும். சார் 1681க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 41. எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும் 40 ஸ்கொயர் என்ன 1600. ஆமாவா? அப்ப 41 ஸ்கொயர் தான் கண்டிப்பா 1ல முடிஞ்சிருக்கும். அப்ப 1681 41 எக்ஸாக்ட் ஸ்கொயர். சோ இப்போ இங்க ஸ்கொயர் ரூட் பிளஸ் 28. இந்த பிளஸ் 28 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 28. அப்ப 41 மைனஸ் 28 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட். ஓகேவா? 41ல 28 போச்சுன்னா 11ல 8 போச்சுன்னா 3. 11ல 8 போச்சுன்னா 3. இந்த இடத்துல என்ன இருக்கு? 3ல 2 போச்சுன்னா 1. 13மா? அப்ப இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஆமாவா? சோ இந்த ஸ்கொயரை எடுக்கணும்னா இதை என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணணும். ஆமா தானே? இங்க ஸ்கொயர் எடுக்கணும்னா அங்க ஸ்கொயர் பண்ணணும். 13 ஸ்கொயர் என்னமா? 169. ஆன்சர் 169. புரியுதா? 13 அப்படியே போட்டுறாதீங்க. இதோட வேல்யூ கேட்கல, அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கான வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 13 ஸ்கொயர் பண்ணணும். அப்பதான் இந்த மதிப்பு என்னன்னே தெரியும். 169. ஓகேவா? சோ லாஸ்ட் கொஸ்டின் அதானா? ஓகே, ஃபைனல். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட் செஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்ஸை தொடர்ந்து கொடுங்க. எஸ்ஐ அல்டிமேட்டையும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். தேங்க்யூ.